ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர், தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவருமாகிய பேச்சாளர் பிஜே அவர்கள். சார் வணக்கம். சார் சொல்லுங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. ஒரு இப்போ சமகாலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய போர், உயிர் பலிகள், குழந்தைகள், பெண்கள் உட்பட கதறுகின்ற காட்சியை நம்ம பார்க்குறோம். இது அமெரிக்கா நடத்துது, இஸ்ரேல் நடத்துதுங்கிறது மேலோட்டமான பார்வையாக இருந்தாலும், இன்னொரு விஷயம், பொதுவாக இங்கே மைனாரிட்டிஸ் வந்து முஸ்லீம்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. அது இந்தியாவுக்குள்ள இங்கே ஏதாவது ஒரு இந்துத்துவா மனநிலை வரும்போது நாங்கள் மைனாரிட்டி ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வரப்போ சில கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள்ட்ட பேசும்போது, நீங்கள் யூத கான்செப்ட் எடுத்தாலும், பைபிள் எடுத்தாலும், ஏன் குரானே எடுத்தாலும், இஸ்ரவேல் கடவுள் இஸ்ரேவேலுக்கான ஆண்டவர், இஸ்ரேவேலுக்கான கடவுள் வழி நடத்தி எரிக்கோ நகரை கைப்பற்றினார், எரிக்கோ மதிலை கட்டினார், கானான் தேசத்துக்கு மோச அழைச்சிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? நமக்கு இஸ்ரேவேல் இஸ்ரேவேல்ங்கிற ஒரு தேசிய இனத்திற்கு கடவுள் கொடுத்த நகரம் இந்த தேசம். அப்போ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேவேல் கடவுளுக்கு செல்லப்பில்லை. இஸ்ரேவேலியர்கள் யாக்கோப்பின் மைந்தர்கள் நாங்க தான். ஸோ எங்களுக்கு தான் அப்படிங்கிறது குரான்லேயே இருக்கு. ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரில் இஸ்ரேவேலுக்கு தான் அந்த இடம் அப்படிங்கிறத கடவுள் வாக்களித்த நாடு. கடவுள் யாருக்குன்னா இஸ்ரேவேலுக்கு தான் வாக்களித்திருக்கிறார். அப்ப நீங்க இதை வந்து பாலஸ்தீனர்கள் இப்படி பேச முடியும்னு மத நம்பிக்கை அடிப்பில் அப்படி சொல்றாங்க. அந்த இஸ்ரேவேல் கான்செப்டை பத்தி குரான் என்ன சொல்லுது? இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதாவது பைபிளில் இருக்கட்டும், குரான்லேயே இருக்கட்டும், எந்த வரலாற்று நூலில் வேணாலும் இருக்கட்டும், ஒரு சாராருக்கு வாக்களிக்கப்பட்டது என்று சொல்ற விஷயங்கள் இல்லாமல் அந்த காலத்துக்கு உரியது. உலகம் அழிகிற காலம் வரைக்கும்ங்கிற அர்த்தம் வராது. உங்களுக்கு வந்து இந்த சென்னையை உங்களுக்கு தந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவர் வாழ்ந்த காலத்தில் உங்களுக்கு தந்தார்னு அர்த்தம். இதை வச்சுக்கிட்டு 1000 வருஷத்துக்கு பிறகு எனக்கு தந்தாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்போ கடவுள் கொடுத்ததுன்னு வருது, குரானில் வருது. மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த தூய்மையான பூமியில் நுழையுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள இந்த ஜெருசலமை கூட்டிகிட்டு வர்றார். யார்? மூசா. குரானில் இருக்குது, அவங்களுடைய பைபிள்லையும் இருக்கிறது. அவங்க வந்து நாடற்றவர்களாக தெரிஞ்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த நாட்டை கொடுத்து இதில் நுழையுங்கள்னு, புனித பூமின்னு வருது, தூய்மையான இந்த பூமியில் நுழையுங்கள் அப்படின்னு குரானில் இருக்குது. நுழையுங்கள்ங்கிற அடிப்படையில் நுழைஞ்சிட்டாங்க என்ற காரணத்தினால அது வந்து காலாகாலம் உலகம் அழியும் காலம் வரைக்கும் அவங்கள்ட்ட தான் இருக்கும் என்று உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு விஷயமும் ஒரு சமுதாயத்தின் கையில் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கவே செய்யாது. அது காலத்து மாறி மாறி தான் வந்துட்டுருக்கும். இப்போ மக்கா வந்து முகமது நபிகிட்ட கையில் இருக்குன்னா ஆரம்பத்தில் இருந்துச்சு, ஆபிரகாமுடைய கையில் இருந்து பிறகு மாறி சிலை வணங்கக்கூடிய கையில் போணுச்சு, பிறகு நம்ம கையில் வந்துச்சு. இப்படி மாறி மாறி என்ன செய்ய வந்து கொண்டே இருக்கும். சிலது மாறாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் கொடுத்தார் என்பதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த வாழ்ந்த மக்களை நோக்கி தான் சொல்கிறார், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதுன்னு. யாருக்கு வாக்களிக்கப்பட்டதோ அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்க அங்கே இருந்துட்டாங்க. இருந்ததுக்கு பிறகு அவங்க அதை தக்க வச்சுக்கிட்டாங்களான்னா தக்க வைக்கலை. அவர்களுக்கு எதிராக கிறிஸ்துவ சக்திகள் திரண்டு வந்து அந்த பகுதியை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றின உடனே இவங்க உயிருக்கு பயந்து என்ன செய்கிறாங்கன்னா ஓடிடுறாங்க. இஸ்ரேவேலர்கள் எந்த பூமி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இஸ்ரேவேல் கிறிஸ்தவம் ஒன்று தானே. அவங்க இஸ்ரேவேலுடைய கான்செப்ட் அது மூசா கோத்திரத்தில் தானே, யூதா கோத்திரமா, அந்த கோத்திரத்தில் தானே இயேசுவை பிறக்கிறாரு. கோத்திரத்தில் பிறந்தாலும் அவங்க வந்து இயேசுவை வந்து யூதர்கள் வந்து விபச்சார புத்திரன்னு சொல்லுவாங்க. ஓ, அவ்வளோ கடுமையாக முறிச்சிக்கிறாங்க. ஆமாம், கடுமையாக எடுத்தாங்க. அதனால அவரை தண்டிச்சதுக்கு, சிலுவையில் ஏற்றுனது எதுக்கு? சிலுவையில் ஏற்றுனது அந்த யூதர்கள் தானே. மூசா நபியை ஏற்றுக்கிட்டவங்க தானே சிலுவையில் ஏற்றுனாங்க அவங்க நம்பிக்கை பிரகாரமே. ஏன்னு கேட்டால் இவர் தகப்பன் இல்லாமல் பிறக்கிறாரா? தகப்பன் இல்லாமல் பிறந்ததுங்கிற வச்சுக்கிட்டு இயேசு வந்து விபச்சார புத்திரர் அப்படின்னு சொல்லுவது தான் அவங்களுக்கு. ஆனால் முஸ்லீம்கள் இயேசுவை இறை தூதர்னு சொல்கிறோம். யூதர்கள் வந்து ஏற்றுக்கொண்டதே கிடையாது. யூதர்களுக்கும் அவங்களுக்கும் ஆகவே வரலாற்று ரீதியாக ஆகாது. குரான் இறங்கின காலத்திலும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆகவே ஆகாது. அப்போ அந்த கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவம் வந்ததே வந்து யூதரை எதிர்த்து தான் வருது. யூதர்கள் தான் அவரை சிலுவையில் அரைஞ்சவர்கள். அவரை எதிர்த்து அந்த மன்னர் ஏரோது மன்னன் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. ஏரோது மன்னன்கிறவன் யாரு? அவன் யூதன் தானே. அப்போ யூத சமுதாயத்துக்கு எதிராக தான் இவர் வந்து எதிர்த்து கேட்குறாரு. அவங்க பைபிளில் எழுதின பிரகாரமே இந்த பாதிரியால் செய்கிற சேட்டைகள், அவங்க மக்களை சுரண்டுவதையெல்லாம் கண்டிக்கிறார்னு வருது. இயேசு கண்டிக்கிறாரு. யாரை கண்டிச்சாரு? யூதர்களை கண்டிக்கிறார். அந்த கோபத்தில் தான் இவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் தூஷணம் பண்ணுறாரு, தேவ தூஷணம் பண்ணுறாரு. நம்ம காலங்காலம் அந்த பாதிரியாளுக்கு இருந்த அந்த ஆதிக்கத்தையெல்லாம் இவர் மறுக்கிறாருங்கிற வேறு என்ன குற்றம் செஞ்சார் அவர் சிலுவையில் அறையிறதுக்கு? யூத கோட்பாடை எதிர்த்ததை தவிர என்ன செஞ்சார் அவர்? அதில் திருடினார், கொலை செஞ்சார். அந்த குற்றச்சாட்டை இயேசு மீது இருந்துச்சு? இல்லை. அவர் அன்றைக்கு இருந்த நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கினார்.
எந்த நம்பிக்கை அது? யூதர்கள் தான் சிறந்தவர்கள்ங்கிற நம்பிக்கை, யூதர்கள் தான் தேவகுமாரர்கள்ங்கிற நம்பிக்கையை தான் உடைச்சார் அவர். இந்த பாதிரிகளுக்கு இருக்கிற ஆதிக்கத்தை உடைச்சார். அதை தாங்க முடியாமல் தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச காலத்தில் இருந்த பிறப்பால் தான் இயேசு யூதர். சிந்தனையால் அவர் யூதர் கிடையாது, யூத கொள்கையை எதிர்த்தவர். யூதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஆதியில் இருந்த 2 பேருக்கும் ஆகவே ஆகாது, அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. இது ஒரு விஷயமாச்சு. அதனால கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த யூதர்களை அடித்து துவம்சம் பண்ணி விரட்டி அடிக்கிறாங்க. உமருடைய ஆட்சி, உமருடைய ஆட்சி காலத்தில் அந்த ஜெருசலத்தை முஸ்லீம்கள் கைப்பற்றுறாங்க. யாரிடமிருந்து கைப்பற்றுறாங்கன்னா கிறிஸ்தவர்கிட்ட கைப்பற்றுறாங்க. யூதர்கிட்ட கைப்பற்றலை. யூதன் விட்டு ஓடி போயிட்டாங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பூமியில் முஸ்லிம்ஸ் உருவாகலை. முஸ்லீம்ஸ் கைப்பற்றுறாங்க. முஸ்லீம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. ஆனால் ஆட்சி யார்கிட்ட இருந்துச்சுன்னா கிறிஸ்தவர்கிட்ட இருந்துச்சு. அதாவது எகிப்தும் இஸ்ரேலும் சேர்ந்த ஒரு பகுதியை கிறிஸ்தவர்கள் கையில் இருக்குது. கிறிஸ்தவரோட சண்டையிட்டுத்தான் அந்த போரில் தான் உமருங்கிறது இஸ்லாத்தினுடைய 2வது ஜனாதிபதி. நபிகள் நாயகத்துக்கு ஒரு 25 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒரு ஆட்சிக்கு அவருடைய மாமனார் அவர் அபூபக்கர். இவர் மாமனார் தான். இவர் மாமனார், அவர் அபூபக்கர் முதல் மாமனார். அவர் 2 வருஷம் ஆட்சியில் இருந்தார். அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் உமர். நபிகள் நாயகம் காலத்துக்கு 2 வருஷத்துக்கு பின்னாடி இவர் வந்துட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் எகிப்தில் இருந்து ஜோர்டான், இஸ்ரேல் எல்லாமே இஸ்லாமிய நாட்டுக்குள்ளே வருகிறது. ஓகே, நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகுதான் வராங்க. பிறகுதான். நபிகள் நாயகம் காலத்தில் அது நம்ம கையில் இல்லை. அப்போ நபிகள் நாயகம் காலத்தில் யார் கையில் இருந்துச்சுன்னா யூத கையிலும் இல்லை, கிறிஸ்தவர்கள் போய் எடுத்துட்டாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் அவங்களாம் விரட்டி விட்டுட்டு அந்த கிறிஸ்தவர்களுடைய புனித பூமி என்று கருதி அவங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுக்கு இல்லை. இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. காப்பாற்றிருக்கணும்ல, நீ நாட்டில் இருந்திருக்கணும். அவர்கள் அன்றைக்கி விரட்டப்பட்டாங்க. ஆனால் கடவுள் வாக்களிக்கப்பட்ட நாடுன்னு பைபிள்லையும் பழைய ஏற்பாடுலையும் குரான்லையும் சொல்றது யூதர்களுக்கு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், காலமெல்லாம் சரி எகிப்தும் வாக்களிக்கப்பட்ட நாடு இருக்கு, எகிப்துக்கு சொந்தம் கொண்டாட மாட்டேங்கிறீங்க. எகிப்து வாக்களிக்கப்பட்ட நாடு. ஆமா, எகிப்து வாக்களிப்பு குரான்ல இருக்கு, பைபிள்ல இருக்கு. எகிப்து வாக்களிப்பு யாருக்கு? யூதர்களுக்கு. ஆமா, ஃபிரௌனை விரட்டி விட்ட உடனே அமுல்வடிக்கப்பட்டோன்னா இது உங்களுக்கு இறைவன் வாரிசாக தந்தாண்டு இருக்க. இல்லை, எகிப்துல இருந்து வந்துடுறாங்களே. நான் 14 வருஷமா ஏதோ நடந்து கானான் தேசத்துக்கு வந்துடுறாங்களே. அப்போ அந்த அவனை விரட்டிட்டு அதையும் கடவுள் கொடுக்குறாரு அவங்களுக்கு. ஓ, அதுவும் நீ யாக்கோபின் மைந்தர்களுக்கு தான். அவங்க இவங்க கண்ட்ரோல்ல வந்தது. அதை உங்களை நாங்கள் வாரிசுகள் ஆக்கணும்ன்ற குரான்லையும் இருக்குது. அப்போ எகிப்துக்கு அவங்க சொந்தம் கொண்டாட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது வரலாற்று ரீதியாக அன்னைக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். எகிப்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அன்னைக்கு கொடுத்தோம்னு அர்த்தம். ஒரு காலத்தில் கொடுக்கப்பட்டது அவங்க கட்டி காப்பாற்றுற வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க வேணான்ட்டு போயிட்டாங்கன்னா அப்புறமேல இருக்காது. அப்போ இவங்க வேணான்ட்டு போயிட்டாங்க. இல்லை, ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா பல முறை அவங்களுக்கு நாடு கொடுக்கப்படுது. இறைவனுடைய வாக்கை மீறி செயல்பட்டுறாங்க. அதை வழி நடத்தக்கூடிய அந்த யோசோப்பு போன்றவர்கள், மோசஸ் போன்றவங்க திட்டுறாங்க. திருப்பி கடவுள் பேச்ச கேட்க மாட்டேங்கிற, உருவத்தை வணங்கிடுற, அப்படி திருப்பி தண்டனை கொடுக்குறாரு கடவுள். திருப்பி வருது. அப்ப இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு தானே இருந்திருக்கு. இல்ல, இப்ப யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு சொல்லும் போது அது ஏற்கனவே கானான் தேசத்துல வேற ஒருத்தவங்க இருந்திருக்காங்க தானே அர்த்தம். இதுல கானான்ங்கிறது இப்போ மக்காவை குறிப்பிட்ட பகுதியாயிரும். கானான்ங்கிறது அங்க அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? அப்ப புனித பூமியில அங்க ஒரு குர்ஆன்ல உள்ளபடி பார்த்தா ஒரு கொடுமையான கூட்டம் இருக்கிறார்கள். கௌமன் ஜப்பாரின்னு வருது. ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயம். ஓரிரு ஏற்றவர்கள் இல்லை. அப்படிதான் இஸ்ரேலுக்கு எதிரானவங்க, அந்த கொள்கையில் கடவுள் கொள்கைக்கு மாற்றமானவங்க இருக்கிறாங்க. இவங்க ஓரிரை கொள்கை, இஸ்லாம் சொல்ற மாதிரி கொள்கை இவங்க சொல்றாங்க. அந்த ஒரு மோதல்ல தான் அவங்களுக்கு சண்டை வரும் பொழுது அவங்க ஜெயிச்சாங்கன்னு ஒருக்கா வருது, விரட்டி அடிச்சோன்னு வருது, குடியமர்த்தோன்னு வருது. கடைசியாகத்தான் மூசா கொண்டு போய் என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு தான் வாக்களிக்கப்பட்ட பூமி, இதில் நுழைங்கிறார். நுழைஞ்சிட்டா அதில் தானே இருக்கணும். இப்படி நுழைந்தவர்கள், மோசே காலத்தில் நுழைந்தவர்கள் உமருடைய ஆட்சி காலத்தின் போது அங்கே ஒத்தனையும் காணாம். 600 வருஷத்துல. 600 மோச காலங்கிறது அது இன்னும் கொஞ்சம் முந்தி வந்துடும். இயேசுக்கும் உமருக்கும் தான் 600 வருஷம் வரும். 600 வருஷத்துல அப்போ உமர் வர்றாரு. யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமின்னா உமர் வரும்போது யூதர்கள்ட்ட தான் அதை கைப்பற்றிருக்கணும். யூதர்கள்ட்ட இல்லை, இது கிறிஸ்தவர்கள்ட்ட தான் கைப்பற்றுறாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட தான் அதை கைப்பற்றுறாங்க. அந்த அங்கே உள்ள ஆலயத்துக்கு சொந்தம் கொண்டாடக்கூட அந்த பைத்துல் முகத்தஸ்ங்கிறோம்ல, அது கூட அவங்க யூதர்கள் யாருமே இருக்கவில்லை. அப்போ அதை கைப்பற்றின பிறகு யூதர்கள்ங்கிறது மதத்தால, இது கிறிஸ்தவர்கள்ங்கிறது மதத்தால இருந்தாலும் தேசிய இனத்தால யூதர்கள் தானே. அப்படி இல்லை, இஸ்ரேல் கிடையாது, அப்படி கிடையாது. இல்லை, கிறிஸ்தவர்கள்ங்கிறதுல இயேசு தான் யூதர்ல வருவார். ஆமா. இப்ப இந்த நாட்டுல உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் அந்த யூத பரம்பரையில் வருவாங்களா? இப்ப இந்த நாட்டுல எத்தனை இருக்கிறாங்க? இந்துவா இருந்து கிறிஸ்தவர் ஆயிருக்கிறாங்க. இவங்க எப்படி யூதர் ஆவாங்க? யூதருங்கிற ஒரு ஜாதி. தமிழர் தானே. யூதருங்கிற ஒரு ஜாதி. அந்த யூதனுக்கு அப்பனுக்கு பிறந்தா தான் யூதனா இருக்க முடியும். இயேசு அதுல வருவாரு. இயேசுவை பின்பற்றியவர்கள்லாம் யூதர் ஆக மாட்டாங்க.
வேற வேற தேசிய இனத்தை பலர் சேர்ந்தவங்க இருப்பாங்க. யூதர்களும் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. ம், ஆனால் எல்லாரும் யூதர்களாக இருக்க மாட்டாங்க, யூதர் அல்லாதவங்களும் இருப்பாங்க. ம். அது இயேசுவை நம்பினவர்கள் அவ்வளோதானே தவிர, ம். இப்போ அமெரிக்கா, ரஷ்யா, இந்த அமெரிக்கா, இங்கிலாந்துலாம் கிறிஸ்தவர்களாக இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யூதர் கிடையாது. ஆ, ஆ, இவங்களெல்லாம் அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வேற ஏதோ மங்கோலியர்கள் இருக்கிறாங்க. பல மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆ, அவங்க யூதரில் வரமாட்டாங்க. யூதருங்கிறது வந்து ஒரு இனம், கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம். அப்போ யூத இனத்தில் இயேசு வருவார். ஆ, ஆ. அந்த அந்த அதுக்கு ஆமா. பிறந்ததுனால மதம்னு பார்த்தா அவர் வேற மதம். மதம்னா வேற மதமாக போயிடுச்சு. இவருடைய மதம் வந்து கிறிஸ்துவ மதம்ன்றத பின்னாடி இவர் பவுல் உண்டாக்கிட்டார். ம், ம், இந்த மதத்தில் போய் சேர்ந்தவங்களெல்லாம் வந்து யூதர்கள் நம்ம சொல்ல முடியாது. ம். அதனால தான் ஆதியில் இருந்த இந்த 47 வந்து கிறிஸ்துவ யூதர்களை குடியமர்த்துற வரைக்கும் ம். உலகத்தில் யூதரும் கிறிஸ்தவரும் பகைவர்கள் விளைக்கிறங்க. ம். யூதரும் கிறிஸ்தவரும் நீ நண்பர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல. ம். இயேசு பிறந்ததுல இருந்தே பகை இருக்கு. இப்போ இயேசு பிறந்ததுலேருந்து 1947 வரைக்கும் ம், அவங்கள ஆகவே ஆகாது. ம், ம். அதாவது யூதர்களை வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆகவே ஆகாது. கிறிஸ்தவர்களுக்கு ஏன்னா அவங்க தெய்வமாக நினைக்கிற ஒரு ஆளை விபச்சார புத்திரர்னா ம், ம், எப்படி கிறிஸ்தவர்கள் பொறுத்துக்குருவாங்க? ம். இயேசுவை வந்து ஒரு புனிதர்னு அவங்க நினைக்கிறாங்க. தப்பான வழியில் பிறந்தவர்னு இவங்க சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கிற முடியாது. 1947 வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பகை சமுதாயம் தான். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த உலகப் போரில் வந்து அந்த ஹிட்லர் மூலமாக இவங்க வந்து யூதர்கள் அழித்து கொல்லப்பட்ட பிறகு, அப்போ பிரிட்டிஷ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்கள கொண்டாந்து உலகம் பூரா இந்த யூதரெல்லாம் இங்கே வாங்க, உங்களுடைய கடந்த காலத்து பூமியில் உங்களை குடியமர்த்துறோன்னு கொண்டு வந்து குடியமர்த்தினாங்க. ம். அந்த குடியமர்த்துறதுக்கு இப்போ முன்னாடி 47ல இஸ்ரேல கொண்டு வந்து இது பண்றாங்க. ஆ, அது மோசஸ் கதையெல்லாம் சொல்லிதான் பழைய ஏற்பாடு சொல்லி- அதன் அடிப்படையில். உங்கள் இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அப்ப அங்க முஸ்லிம்ஸ் வந்துட்டாங்க. அங்கே பாலஸ்தீன் அது பாலஸ்தீன் அது பாலஸ்தீன் நாடாக இருக்கிறது. நாட்டுக்கு பேரே பாலஸ்தீன் தான். அந்த பாலஸ்தீன் எங்கே இருந்துச்சுன்னா, இந்தியா எப்படி பிரிட்டன் கையில் இருந்துச்சோ பாலஸ்தீன் இருந்துச்சு. இப்படி பிரிட்டன் கையில் உலகம்லாம் இருந்துச்சுல, அது மாதிரி பிரிட்டன் கையில தான் பாலஸ்தீன் பாலஸ்தீன் இருந்துச்சு. அவனுடைய ஆட்சியில் அங்கதான் ஜெருசலம் இருக்கு. அங்கதான் ஜெருசலம் இருக்குது. அப்போ பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து என்ன செய்யறான்னு கேட்டாம, யூதர்களை அடைக்கல விரட்டி விட்டான், கொடுமைப்படுத்துறான். நீங்கள் உங்கள் இடத்த கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த மக்கள் தங்கள் இடத்தை யூதர்களுக்கு விற்கிறாங்க. அவங்க வீடு வாசலில் கொஞ்சம் விற்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொண்டாந்து குடியமர்த்தினாங்க. 47 குடியமர்த்தி யூதர்களை கொஞ்சம் அங்கங்கே அவனு நாதி இல்லாமல் இருந்தான்ல, ஹிட்லரால் வந்து நசுக்கப்பட்ட பிறகு ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு பரிதாபப்பட்டு நம்ம சகோதர சமுதாயம் நினைஞ்சாங்கன்னா, முஸ்லீம்கள் அவனை வந்து உள்ளே வந்து அனுமதிச்சாங்க, சும்மாவும் இடம் கொடுத்தாங்க. அவங்களுடைய இடங்களையும் விற்றாங்க. விற்று வாங்கின பிறகு ஒரு கணிசமாக வந்த பிறகு பிரிட்டன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவங்களுடைய தனி நாடுன்னு அதை அறிவிக்கிறான். அதான் அவங்களுக்குன்னு ஒரு பலஸ்தீன ஒரு பகுதியை பிரித்து இஸ்ரேல் ஒரு நாடு அப்போ தான் உருவாக்கப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவன் 14 நூற்றாண்டை எங்கே இருந்தான்? இவங்க இருக்கவே இல்லையா? வேணான்னு விட்டுட்டு போன பிறகு, நீங்கள் ஒரு ஊரில் பிறந்தீங்க, இந்த ஊரே எனக்கு வேணான்னு விட்டுட்டு போயிட்டீங்க, 1000 வருஷத்துக்கு பிறகு உங்கள் சந்ததியில் வந்துட்டு எங்கள் கொல்லுப்பாட்டம் இருந்த வீடுன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குருவாங்களா? நீ தான் வேணான்னு போயிட்டியப்பா, வாக்களித்த பூமியில் நீ இருக்கலையே, வாக்களிக்கப்பட்ட பிரகாரம் உனக்கு தந்தாச்சு, நீ இருந்ததை பாதுகாக்கணும், நீ பாதுகாத்து இருந்தால் உன்ட்ட இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நீ பாதுகாக்கலையோ, வாக்களிக்கப்பட்ட பூமின்னு பேச இயலாது. வாக்களிக்கப்பட்ட பூமியை விட்டுட்டு இவங்க போனாங்க, உசுரை கொடுத்து இருக்க வேண்டியதானே. ஒவ்வொரு கட்டத்துலையும் ஓடி ஓடி போயிடுறாங்க, அவங்க தங்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, இருந்து கொண்ட சின்ன குட்டியாக இஸ்ரேலை உண்டாக்குறாங்க. இஸ்ரேலை உண்டாக்கி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலஸ்தீனுடைய மண்ணை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட வந்து அன்றைக்கி பிரிக்கிற நேரத்தில் ஒரு 10% தான் இஸ்ரேல் பாலஸ்தீனில். இன்றைக்கி வந்து 60% இஸ்ரேல். இன்றைக்கி இந்த பாலஸ்தீன் மொத்த நாட்டில் வந்து 60% இஸ்ரேல் ஆயிடுச்சு. இந்த காசாவையும் மேற்கு கரையும் எடுத்துட்டாண்டா 80,000. அப்போ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்து குடியமர்த்தி இவங்க பகுதியெல்லாம் விரட்டி விட்டு யூதர்களை கொண்டாந்து அந்த இடத்துல குடியமர்த்துவது, சண்டை உண்டாக்குறது, அவன் பயந்து வேறு பக்கம் ஓடுறது, கொடுமைக்கு மேலே கொடுமை. அதனால தான் ஹமாஸெல்லாம் உருவாகுறாங்க. அப்போ எங்கள் நாட்டில் வந்து உள்ள நுழைஞ்சி உனக்கு வந்து அங்கீகரித்தோம். உலக நாடுகள்லாம் என்ன செய்யலைன்னா, இதை ஒரு நாடு அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. இஸ்ரேலை ஒரு நாடுங்கிறாங்க, பாலஸ்தீன் ஒரு நாடு இருந்துச்சுல, பிரிக்கும் போது பாலஸ்தீன் ஒரு நாடு, இஸ்ரேல் ஒரு நாடு, இஸ்ரேல் மட்டும் தான் சொல்கிறாங்க. இஸ்ரேல் மட்டும் பிரித்து விட்டாங்க. இது வந்து அந்த இடத்துல விட்டாங்க. ஆனால் இருந்த டூ ஸ்டேட் கொள்கை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. 2 நாடு தான் அது, 2 நாடு கொள்கை. நான் அது அமெரிக்காவும் இப்போ சொல்லுவான், அன்னைக்கும் சொல்லுவான், எங்களுக்கு 2 நாடு கொள்கை தான். பிரிட்டன் அதை சொல்லுவான், 2 நாடு தான் அதுன்னு சொல்லி. அதை வந்து 2 நாடாக இவன் ஏற்றுக்கிற மாட்டான் இஸ்ரேல். அவன் ஏற்றுக்கலன்னு இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ குறைஞ்சபட்சம் அன்றைக்கி 47 இருந்த அளவுக்கு நீங்கள் ஆக்கிறதா இருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு 30% இஸ்ரேலுக்கும் 70% பாலஸ்தீனம் என்று அதை பிரிக்க வேண்டி வரும். ஒரு குறைஞ்சபட்சம் எல்லாம் இழந்துட்ட காரணத்தினால ஒரு 50-50 பிரித்து கூட ஒரு 50 நீ வச்சுக்க, 50 நீ வச்சுக்க, நீ ஒரு நாடு நீ ஒத்த தலையிடக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை இருந்தால் அது தீர்வாகி போயிடும்.
அவங்கள பூரா அட்டைக்கு ஒடுக்கி என்ன செய்கிறான்னு கேட்டால் எங்களுடைய முன்னோர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிக்கப்பட்டதை காப்பாற்றலைவன் 3000 வருஷமா விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். செழிப்பாக இருக்கிறதுக்காக வேண்டிய 47 வரும்போது முஸ்லீம் தான் மெஜாரிட்டி. முஸ்லீம் நாடு தான், நாட்டுக்கு பேர பாலஸ்தீன், முஸ்லீம் மட்டும்தான், மெஜாரிட்டி இல்லை, முஸ்லீம் தான். முழுக்க யூதர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. உலக நாடு ஃபுல்லாக அது யூத நாடுங்கிற மாதிரி லாபி கொண்டு போயிட்டாங்க. அது பாலஸ்தீன்கிற பழைய காலத்து பாலஸ்தீன் மேப்பே உங்களுக்கு அனுப்புகிறப்ப பாலஸ்தீன் எப்படி இருந்துச்சுங்கிறது, பாலஸ்தீன் நாணயம், பாலஸ்தீன் பாஸ்போர்ட்டு, பாலஸ்தீன் விசா எல்லாத்துக்குமே என்கிட்ட காப்பி இருக்குது. அந்த காலத்தில் வழங்கப்பட்டது பாலஸ்தீன்கிற பேரில் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களுக்கு வாக்களிக்க முன்னாடி முஸ்லீம்கள் வந்தேரிகளுங்கிறாங்க. எப்படி வந்து அவங்க தானே இருக்கிறான். அவன் பாலஸ்தீனில் இருக்கிற மக்களும் வந்து யாருன்னு கேட்டால், இன்னைக்கு பாலஸ்தீனில் இருக்கிறாங்கல்ல, இவங்களே கொஞ்சம் பேர் யூதர்கள் தான், முஸ்லீம் ஆகிட்டாங்க. இவங்களே உள்ளவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க தான் முஸ்லீம் ஆகிட்டாங்க. அப்போ கிறிஸ்தவர்களும் யூதர்களாக இருந்தவர்கள் தான் இன்னைக்கு பாலஸ்தீனியர்கள். அரபுகள் கிடையாது, அரபு நாட்டில் வந்தேரிகள் கிடையாது. இஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சி போன என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அங்கிருந்த யூதர்களில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமை அங்க மீதம் இருந்த யூதர்கள் பல பேர் முஸ்லீமா மாறி இருக்கா, கிறிஸ்டினா மாறி அவங்க தான் நீங்க ஹமாஸா இருக்கிறவங்கலாம். ஹமாஸா இருக்கிறவங்களாம் யாரும் அரபு நாட்டுக்கு, அரபு நாடுகள்ல அவங்க முன்னாள் யூதர்கள், முன்னாள் கிறிஸ்தவர்கள் தான். முன்னாள் யூதர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தவங்க இந்த கொள்கை பிடிச்சி போய் நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம்னு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு அப்ப இஸ்லாம் மார்க் அடிப்படைலாம் சிந்திப்பாங்க. அப்படி அடிக்கும்போது எங்கள் நாட்டை நீ எங்கள் பாலஸ்தீன் நாட்டை எதுக்கு அபகரிக்கிற, நீ தான் போயிட்டீல, அதை இன்னும் சொல்லணும். வாக்களிக்கட்ட பூமின்னு சொன்னால் இவங்களும் அதுக்கு உரியவங்கள தானே இருக்கிறாங்க, அந்த பூமிக்காரங்க தானே. இவங்க வந்து போய் குடியமர்த்தி இருந்தால் நீ வேறு மாதிரி பேசலாம். இப்போ இருக்கிற இந்த பாலஸ்தீன சமுதாயமும் யூத சமுதாயம் தான். இப்போ இருக்கிற அந்த ஹமாஸும் யூத சமுதாயம் தான், யூதரோ கிறிஸ்தவரோ. அப்போ அவங்களுக்கு தான் வாக்களிக்கப்பட்ட பூமி, அவங்க பூமியில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ வாக்களிக்க பூமி என்பது வந்து அந்த இனத்துக்குரியதாக இருந்தால், இவங்களும் இனத்தால் யூதர்கள் தானே, இஸ்லாம் தானே அழிச்சிருச்சு. லாஜிக் தேசிய இனத்தின் படி இவனும் யூதர், யூதன் தானே, இவனும் யூதன் தான், முஸ்லீம் மதம் தான் முஸ்லீம் தவிர இவனும் யூதன் தான். அப்படி பார்த்தா இவங்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட, இவங்களும் வாக்களிக்கப்பட்டது. அதாவது வாக்களிக்கப்பட்டவர்களுக்குள்ள அந்த இடத்துல அது இனத்தை தான் சொல்லுது, யூத இனம், இஸ்ரேல் இனம், இனம் அப்படித்தானே வருது. இப்ப சவுதிக்காரன் வந்து நுழைஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட தான் கேட்கல, அது வேற நாட்டுக்காரன், வேற நாட்டுக்காரன். பாலஸ்தீன்ல இருந்த மக்கள் யாருன்னு கேட்டா, அன்றைக்கு உமர் காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிந்தி தொடர்ச்சியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்களும் கிறிஸ்தவர்கள் தான். ஏற்றுக்கணும் இருந்தாங்க, ஏற்றுக்கிறாதவங்க வேறு பக்கம் ஓடி போயிட்டாங்க. இவங்க கையில் நாடு வந்தோடனே முஸ்லீமை எல்லாம் முஸ்லீமான உடனே பாலஸ்தீன் நாடுன்னு ஆக்கிட்டாங்க. எல்லாரும் முஸ்லீமாக தான் இருந்தாங்க. பாலஸ்தீன் நாடுன்னு ஆக்கக்கூடிய நேரத்தில் வந்து யூதர்கள் ஏன் இல்லாமல் போனாங்க, அந்த கேள்வி கேட்குறீங்க. இதில் இன்னொன்று, பைபிளையும் பழைய ஏற்பாடையும் படிக்கும்போதே இஸ்ரேவேலுக்கான ஆண்டவருங்கிற விஷயம் தான் அதிகம் வருது. அப்ப இந்த இந்த வேதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்துக்கானதோ, யூதர்களுக்காக இது இறக்கப்பட்டது, யூதர்களுக்கு ஒரு நாடு கிடைக்கணுங்கிறதுக்காக இறக்கப்பட்டதோ, யூதர்களுக்கும் பிற புறஜாதியினர் மொழிபெயர்த்திருப்பாங்க பைபிள்லாம். நான் நிறைய புறஜாதினா ஜாதி கிடையாது, இங்க உள்ள நாடார் வன்னியர் கிடையாது, பிற தேசிய இனம் மொழி பேசுறவங்கன்னு அர்த்தம். அப்ப இது முழுக்க முழுக்க இவர்கள் குறிப்பிடுகிற ஆண்டவர் கர்த்தர் அல்லது அல்லாஹ். கர்த்தர் அல்லாஹ் எல்லாம் ஒண்ணுதான், கடவுளுங்கிற கான்செப்ட் தானே. அப்ப இது வந்து ஒரு யூதர்கள் உருவாக்குனது, இஸ்ரவேலுங்கிற தேசத்துக்காக உருவாக்குனதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகமாக வருகிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்ட 2 வேதம், நீங்களும் பழைய ஏற்பாடை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. குரான் முழுக்க ஆபிரகாம், மூசா நபி தான் வருது. கிறிஸ்தவர்களும் பழைய ஏற்பாடை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப கிறிஸ்டின்ஸ், முஸ்லிம்ஸ் 2 பேர் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்திலேயே இது வந்து யூதர்கள், இஸ்ரேவேலர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதிகமா வருது. நீங்க தெளிவா சொல்றீங்க, கடவுள் ஒரு மொழிக்கோ ஒரு தேசிய இனத்துக்கானவன் கிடையாது, உலகத்தை படைத்தது கடவுளுங்கிறீங்க. ஆனா இதை படிக்கும் போது எல்லாருக்குமே இஸ்ரேவேலுக்கான ஆண்டவர் அப்படிங்கிற விஷயம் வருது. கிறிஸ்தவ பாடல் கூட ஒண்ணு கேட்டிருக்கேன், இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன், இப்படின்னு பாடல் இருக்கு. அப்ப இது ஒரு தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் ஒரு சீக்கியருக்கும் ஒரு சிங்களருக்கும் ஒரு குஜராத்திக்கும் ஒரு இத்தாலிக்கும் ஜெர்மானிக்கும் பார்க்கும்போது இது ஏதோ அந்த குறிப்பிட்ட தேசிய இனத்துக்கான ஒரு வேதமோ, அவர்களுக்காக அவங்க உருவாக்கி கொண்ட கடவுளோ, அவங்க தேசிய நலன், அவங்களுடைய நாடு பிடிக்கிற விஷயங்கள் இதுக்காக உருவானதோங்கிற ஒரு ஐயம் வர்றதை தவிர்க்க முடியாதுல்ல. அதில் என்னன்னு கேட்டால், பைபிளில் இருக்கட்டும், குரானில் இருக்கட்டும், இஸ்ரேவேல்னு வருதுல்ல, இஸ்ரேவேலுங்கிறது ஒரு ஜாதியை குறித்து வரவே இல்லை, ஒரு இனம், ஒரு இனத்தை குறித்தும் வரவில்லை. சரி, ஒரு நபருடைய பேர், அது யாக்கோபுடைய பேர் தான். இப்ராஹிமுடைய பேரப்புள்ள, ஆமா, ஆபிரகாமுடைய பேரப்புள்ள தான் ஈசாக்கோட பையன் யாக்கூப். யாக்கூபுக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ரேல். அப்போ இஸ்லாமிய மரபுல வேதங்களில் குரானில் எப்படி வரும்னு கேட்டால், இப்ராஹிமுடைய இறைவனை வணங்குங்கள், இப்போ இஸ்மாயிலுடைய இணைவரை வணங்குங்கள்,
இஸ்ரேலுடைய இனங்கிற அப்படி அந்த நபருடைய யார் கடவுளா வணங்கினாரோ அதை வணங்குங்க. அப்படின்னு சொல்லும்போது தான் இஸ்ரவேலுடைய ஆண்டவரை வணங்குங்கள்னு வருது. இஸ்ரவேல்னா உங்க யாக்கூபு யாரை கடவுளாக கருதினாரோ இஸ்ரவேலுங்கிற ஜாதியா பிறகாக்கப்படுது. ஓகே. இஸ்ரவேலுடைய இப்போ இஸ்ரவேல்னா பாலஸ்தீன் இஸ்ரவேல் தான். அப்படி அது கிடையாது. இஸ்ரவேல்னா அவர் தான், யாக்கூபு தான். இஸ்ரவேலை கேள்னு சொல்லுவது அவரை கூப்பிட்டு தான். இஸ்ரவேல்கிட்ட கடவுள் பேசுனது, இஸ்ரவேலே எனக்கு ஒழுங்கா நடந்துக்க, இஸ்ரவேல் மக்களே இப்ராஹிமிடமும் ரொம்ப பேசினாருன்னு வருமே. ஆமா, இப்ராஹிம் ரொம்ப நெருக்கமான நபி இப்ராஹிம் இருக்கு. இப்ராஹிமை பத்தி அது குர்ஆன்ல எப்படி வரும்னா, நீங்கள் இப்ராஹிமுடைய இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு வரும், இஸ்மாயில் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு வரும். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ராஹிங்கிற ஜாதி கிடையாது. இப்ராஹிம் யாரை இறைவனை ஏற்றுக்கொண்டு இருந்தாரோ அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் யாரை இறைவனை ஏற்றுக்கொண்டிருந்தாரோ அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலுடைய தேவன் கூறுகிறார். அப்ப இஸ்ரவேலை அவங்க மதிக்கிறாங்க, யாக்கூபை. அதனால தான் தங்கள் இனத்துக்கு இஸ்ரவேலர்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்ப இஸ்ரவேலை மதிக்கிறீங்களா? இஸ்ரவேலுடைய இறைவன் யாரு? யார சொன்னாரு? அதை வணங்கு, இஸ்ரவேலுடைய இறைவனை வணங்குன்னு. அதுக்குனால தான் இஸ்ரவேலுங்கிறது வருதே தவிர, குர்ஆன்லயே பைபிள்லேயே வரக்கூடிய இஸ்ரவேலுங்கிற வார்த்தை ஒரு நபரைத்தான் குறிக்கும், ஒரு ஜாதியோ இனத்தையோ ஒரு மதத்தையோ குறிக்காது. குர்ஆன்ல இஸ்ரேல் வந்தால் அந்த நபர் தான். ஆனா இப்ப இந்த போர் நடப்பது உட்பட அவங்க சொல்றது இது யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு பாருங்க, வேதத்துல இருக்கு, இஸ்ரவேல்னு கடவுளே சொல்லியிருக்காரு. இப்ப இந்த சண்டை உட்பட அவங்க அந்த விஷயத்தையும் ஒரு ரிலிஜன் ஃபெய்த்தா சொல்றாங்களே. ஆமா, இதுக்கு ஆதாரமா இல்ல, வாக்களிக்கப்பட்டதுதான், வாஸ்தவம் தான். நம்மள தான் வாக்களிக்கப்பட்டு எல்லாம் கொடுத்துட்டானே. அந்த ஒரு தேசிய இனத்துக்கு தான் கொடுத்தாரு கடவுள், இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அது கொடுத்தாரு, இஸ்ரவேல் இனத்துக்கு தான் கொடுத்தாரு. அப்போ வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு அதை கொடுத்தாருங்கும் போது கொடுத்தாரு, அவங்க பெற்றாங்க, அனுபவிச்சுட்டாங்க, அவ்வளவுதான் அந்த வாக்குறுதிக்கு அர்த்தமே. இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு புனித பூமியை பற்றி சொல்லப்பட்டதுக்கு நீங்க இப்போ சொந்தம் கொண்டாடணும். பல இடங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா, பல இடங்கள் அதையெல்லாம் விட்டுட்டீங்க, அதை பேச மாட்டேங்கிறீங்க. அது பைபிளும் வருது. ஆமா, அது எகிப்துலாம் வருது. அது மாதிரி வந்து இந்த சாலமோன் தாவீது ராஜாவும் ஆண்ட பகுதிகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் உனக்கு அவர்கிட்ட பிடிங்க, உனக்கு தருவேன் அப்படின்லாம் நிறைய பேச மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பேச மாட்டேன். கேட்டா அவங்களுடைய அது வரலாறுங்கிறாங்க. கேட்டா அது வரலாறு, அன்றைக்கு கொடுத்தாரு நம்பிக்கை. இதுவும் வரலாறு தானே. வரலாறு ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னு சொல்வதாக இருந்தால் எந்த காலத்தில் சொல்லப்பட்டுச்சோ அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம் தான். எந்த ஒரு வேத புத்தகத்துக்கு அர்த்தம் செய்ய முடியும், எந்த ஒரு புக்காக இருந்தாலும் சரி. இப்போ வெள்ளையர்கள் காலத்தில் வந்து உதாரணமாக பாகிஸ்தான் இந்தியா பிரித்தாங்கல்ல, காஷ்மீரை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, வெள்ளைக்காரன் கொடுத்தான்னு வந்துருச்சு. அது வெள்ளைக்காரன் கொடுத்த மாதிரியா இன்னைக்கு காஷ்மீர் இருக்குது? காஷ்மீர் இந்தியாவிலையும் சேராமல் பாகிஸ்தான்லையும் சேராமல் அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டான், தனி நாடாக இருந்துச்சு. அப்போ வெள்ளைக்காரன் அன்னைக்கு தந்தானேன்ட்டு அதை சொன்னங்காட முடியாது. இன்றைக்கி வந்து இப்போ இந்தியா, அது இன்றைக்கி அது காஷ்மீர் இன்றைக்கி இந்தியாவை போச்சு, நாளைக்கு வேறு ஒன்றாக மாறலாம். அப்போ பாகிஸ்தானில் உள்ள பகுதி இந்தியாவுக்கு வரலாம். இதெல்லாம் வந்து கால மாற்றத்தில் மாறி போகும்போது அப்போ பழசை பேசக்கூடாது. அன்னைக்கு நம்மள்ட்ட தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கதைகளை படிக்கும்போது ஒரு இயல்பா ஒரு தமிழரா, ஒரு மலையாளியா, ஒரு குஜராத்தியா, யாரோ ஒருத்தனுக்கு இந்த கதைகள் எதுவுமே என்னுடைய இனத்தில் என்னுடைய நிலத்தில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது அந்த ப்ராக்சிமிட்டி வந்து குறையுதில்லை. இப்போ ராமநாதபுரத்தில் பரமக்குடியில் இருக்கிற ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு இறைவன் தான் இருக்கிறான், உருவத்தை வணங்கக்கூடாதுங்கிறது ஒரு கான்செப்ட். பட் இந்த கதைகளை படிக்கும்போது அதுல மொழியும் தேசிய இனமும் நாடும் வருது. அந்த மொழி இவனுடைய தமிழ் மொழியோ இவனுடைய திராவிட மொழியோ ஆரிய எதுவுமே கிடையாது. தேசிய நடக்கிற நிலப்பரப்பு இவன் மொழி சார்ந்து, இவன் பரமக்குடி, ராம்நாடு, இளையாங்குடி எதுவுமே அவனுக்கு நெருக்கமா வரல. அப்போ இது ஏதோ ஒரு விதத்தில் வேற ஏதோ ஒரு தேசிய இனத்தின் ரெண்டு இனத்துக்கிட்டே நடந்த சண்டையில கடவுள் அவங்களுக்கான விஷயமா அது இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு யூதர்கள் அல்லாத, இஸ்ரேவேல்கள் அல்லாத பலருக்கு இது தோணும்ல. அப்படி ஒரு கான்செப்ட் அந்த மத்திய கிழக்கு நாடுகள் அல்லாத மற்ற எல்லாருக்குமே இது நம்மளுக்கு நெருக்கமா இல்லைங்கிற ஒரு தோணும்ல. கடவுளே ஒரு தேசிய இனம், ஒரு மொழியில ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காகத்தான் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காரு. அதை பத்தி தான் முழுக்க இந்த 3 மதங்களும் செமிட்டிக் மதங்கள் 3 பேசுதுங்கிற ஒரு உணர்வு வந்தாலும் இஸ்லாமுக்கு அதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா, இஸ்லாம் வந்து உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இறை தூதர்கள் வந்தார்கள் சொல்லிடுது. ஆமா, தமிழ்நாட்டுக்கு வந்தா யாருன்னு தெரியல, சொல்லப்படலையே. 1,25,000 நபியில தமிழ்நாட்டுக்கு ஆள் இருக்காங்களா? 1,20,000ங்கிறது ஆதாரமற்ற செய்தி. எவ்வளவு ஒன்று சொல்லப்படுறாங்களே இல்லையா? அது ஆத்தன்டிக்கான செய்தி இல்ல. நிறைய எந்த தெரிந்த நபிகள் 30-40 பேர் தான், 25 பேர் தான் நேம் பேரோட சொல்லப்பட்டிருக்காங்க. அது குர்ஆன்லயே வருது. நாம் சிலருடைய வரலாறைத்தான் உமக்கு சொல்லி இருக்கிறோம், இன்னும் வரலாறு சொல்லப்படாத நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுல தமிழ்நாட்டுக்கு இருக்கு, குர்ஆன்ல இருக்கு. தமிழ்நாடு இருக்காது, உலகம் பூரா எந்த ஒரு மொழின்னு வருது. எந்த மொழி, தமிழ் மொழி எந்த மொழி பேசுபவருக்கும் நாம் தூதரை அனுப்பி இருக்கிறோம்.
முகமது நபிக்கு முன்னாடி முகமது நபி கடைசி தூதராக போயிட்டார். அவருக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு தூதர் வந்திருக்க மாட்டாங்க, எந்த பாஷைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. நபிகள் நாயக காலத்துல தமிழ்நாட்டுக்கு நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி முன்னாடி உள்ள நபிகளுக்கு பிறகு யாருமே எந்த மொழிக்கும் கிடையாது. இறுதி இறை தூதர் இறுதிங்கிறதுனால கிடையாது. அப்ப நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி உள்ள காலம் வரைக்கும் எல்லா மொழியிலையும் வந்து இறை தூதர் வந்திருக்கிறாங்க. அது யாருன்னு தெரியாட்டாலும் வந்தார் நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால அந்த காலத்தில் அவங்க அனுப்பின நபியை பற்றி பேசப்படுது. நமக்கு நபி அனுப்பியிருப்பாங்க, அவங்க பாதுகாத்து வச்சாங்க. வித்தியாசம் என்னன்னு கேட்டால், யூதர்கள்ட்ட வந்து அந்த பாதுகாக்கிற தன்மை இருக்கிறது, எழுதி வச்சுக்கக்கூடிய தன்மை. உங்களுக்கு இந்த வேதத்தை நீங்கள் பாதுகாத்து வைக்கல, தமிழர்களுக்கு வேதம் வந்திருக்குன்னா பாதுகாத்து வைக்கல. அந்த பாதுகாத்து வைக்கிற தன்மை யூதர்கள்ட்ட அந்த தன்மை உண்டு. எழுத்தறி உள்ளவர்களாக துவக்கத்திலேருந்து இருந்து வர ஒரு சமுதாயம். அவங்க பாதுகாத்து வச்சதுனால தான் அந்த வரலாறு இந்த வரலாறுலாம் அவங்களுக்கு தெரிகிறது. நம்மளுக்கு அந்த மாதிரி இறை தூதர் வந்திருப்பார், நம்ம பாதுகாக்கலை. தமிழர்களுக்கு அந்த தூதரை பற்றி நம்ம பாதுகாக்கலை, குறித்து வைக்கலை. அந்த நமக்கு எழுத படிக்கவும் தெரியாது. அந்த காலத்தில் எழுத படிக்க தெரியாத ஒரு சமுதாயமாக தான் அதிகமான சமுதாயங்கள் இருந்தாங்க. அதனால தான் நமக்கு அது அந்நியமாக தெரியுதே தவிர, இஸ்லாமுக்கு என்ன சொல்லுதுன்னா, அதே மாதிரி உனக்கும் வந்திருக்கிறாங்க, உனக்கு தெரியலை, சொல்லப்படலை, நீ அந்நியமாக நினைக்காத. மோசைக்கு வந்த மாதிரியான ஒரு விஷயம் உன்னுடைய பூமியிலையும் நடந்திருக்கும். உன்னுடைய பூமியிலையும் எனக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் இருந்திருப்பாங்க. அது எதிரிகள்கிட்ட மீட்டு உன்னுடைய நல்லடியார்களுக்கு இறைவன் கொடுத்துருப்பான். எல்லா பகுதியிலும் இது நடந்ததுங்கிற கொள்கையை சொல்லும் பொழுது, ஆனால் சில வசனங்கள்லாம் பார்க்கும்போது என் மக்களுக்காக நான் செய்வேங்கிறார்ல, அவருக்கு வந்து ஒட்டுமொத்த பைபிள்ல தான் அப்படி இருக்குது. ஆமா, ஏதோ குர்ஆன்ல அப்படி இல்லை. என் பிள்ளைகளுக்கு கொடுத்த அப்பத்தை எடுத்து கானான் தேசத்து இவர்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் சில சரியான வசனம் தெரியல. அதாவது என் பிள்ளைகள் அப்படின்னு அவர் சொல்லும் போது இஸ்ரேவேல தான் ரொம்ப. ஆமா, அதை வந்து இஸ்லாம் ஏத்துக்கல. ஏசு சொல்றாரு, 2 கானானிய ஸ்திரீ, 2 பொம்பளைங்க வர்றாங்க. வந்து ஏசுட்ட வந்து ஒரு பொம்பளை வர்றாங்க, என்னுடைய 2 பிள்ளை இருக்கு, நீங்க பரலோக ராஜ்ய மறுமைன்னு நாங்கள் சொல்றோம்ல, அது பரலோக ராஜ்யம்னு சொல்லுவாங்க அவங்க. பரலோக ராஜ்யத்தில் ஒரு பக்கத்தில் இந்த பையனை வச்சுக்கிறங்க, ஒரு பக்கத்தை இடது பக்கம் வச்சுக்கிறங்கன்னு அந்த அம்மா வந்து இவர்கிட்ட கேட்பாங்க. அப்போ என்ன செய்வார்னு கேட்டால், பரலோக ராஜ்யத்தில் உள்ளதை வந்து தீர்மானிக்கிற நான் இல்லை, என் பிதா தான் அது முடிவு செய்வார், எனக்கு அது இயலாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து சில அறிவுரை சொல்லுங்கன்னு அந்த கானானி அம்மா கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், அறிவுரைலாம் உனக்கு சொல்ல மாட்டேன், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்கு போடுவது அழகல்ல அப்படிம்பாரு. பிள்ளைகளை நான் என்ன இஸ்ரவேலர்களாகிய பிள்ளைகளுக்கு நான் அனுப்பப்பட்டேனே தவிர மற்றபடி அல்ல அப்படிம்பாரு. வேற ஆளுக்கு நான் அனுப்பப்படலை, உங்களுக்கு அறிவுரையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு வருது. இதை வந்து இஸ்லாம் வந்து அடிப்படையில் மறுக்குது. எல்லாருக்குமானவரை தான் இருப்பாரு. இவர் இஸ்ரவேல தான் ஒரு அறிவுரை சொல்வதற்கு சொல்லி மக்களை பிரித்து ஆள்வது என்பது கிடையாதுன்னு இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. இஸ்லாமிய எல்லா மனிதனும் ஒரு தாய் இருந்து பிறந்தாண்டு வர்றதுனால அந்த பைபிளில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறல. ஆனால் பைபிளில் இருக்குது. பைபிளில் வந்து நான் இஸ்ரவேலர்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன்னு வரும்பொழுது தான் அவங்கள தனிமைப்படுத்தி காட்டப்படுது. முகமது நபி அப்படி சொல்லலை. முகமது நபி வருதாருன்னா, இந்த முகமது நபி எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கும் எழுத படிக்க தெரியாதவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்காருன்னு வருது. எல்லா மொழி பேசுகிற மக்கள் அப்படித்தான் அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்காருன்னு தான் சொந்தம் கொண்டாடுறத தவிர, நான் அரபுகளுக்கு அனுப்பப்பட்டேன்னு ஒரு வார்த்தை முகமது நபி சொன்னது கிடையாது. அல்ல அரபுகளில் குறைசிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னது கோத்திரம் அல்லது ஆபிரகாம் சந்ததிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொன்னது கிடையாது. நான் வந்து அதாவது இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமி அரபியில் வாசகம் மனித குலமே உங்கள் அனைவருக்குமான இறை தூதர் நான், அப்படி தான் அவர் சொன்னார்னு குர்ஆனில் இருக்குது. அவரை சொல்லி கட்டளை இடுது. முகமது நபி வந்து இப்படி சொன்னது கிடையாது. இயேசுவும் சொல்லலைன்னு தான் நம்ம நம்புகிறோம். அவங்க நம்பிக்கை எப்படி சொன்னாங்க, கிறிஸ்துவுடைய நம்பிக்கை பைபிளில் இருக்கிறதுனால அவங்க நம்பிக்கை பிரகாரம் இயேசு சொன்னார் நம்புகிறாங்க. நாம் இயேசு இப்படி சொல்லியிருக்க மாட்டார், இப்படி மனிதர்களை பாரபட்சம் பார்த்து இயேசு முழுமையாக இருக்கிறீங்களே. ஆமாம், நம்ம அவர் வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் வரும்னா இறுதி நாளில் அவர் தான் வருவார் அப்படின்னா நம்புகிறோம். அப்போ இயேசு இந்த மாதிரி தவறான ஒரு சித்தாந்தத்தை பேசக்கூடியவராக இருந்தது இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால பிள்ளைகளை எடுத்து நாய்க்கு போடுறது அழகல்ல அப்படின்னு சொல்லி வந்து மக்களை வந்து நாயாக ஆட்டுக்குட்டியாக அப்படிலாம் பாவிக்க மாட்டார் அவர். அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த கதையை பொய்ன்னு நினைக்கிறோம், அவங்க அது மெய்ன்னு நினைக்கிறாங்க. ஆனால் குர்ஆனில் நீங்கள் சொன்ன மாதிரி மெத்தடில் இல்லை. இஸ்மாயிலர் இறைவரே, இப்ராஹிமுடைய இறைவரை அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டதாக இல்லை. மனித குலமே தான் குர்ஆனில் வந்து யா அய்யுஹன்னாஸ், மனித குலமேன்னு தான் அழைக்கப்படும் எல்லாமே. இதனுடைய அரசியல் இதுதாங்கிறத ரொம்ப விரிவாக நல்ல ஒரு சர்வதேச ஒரு பகுப்பாய்வு மனநிலையில் மக்களுக்கு இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னு எல்லா மக்களுக்கும் புரியும்படி எடுத்து வச்சிங்க.